நம்ம போதியவும் தானுவையும் வேற வேற கிளாஸ்ல பிரிச்சதுமே நம்ம தானு வந்து போதி கிட்ட நீயே என் கூட பேசவே மாட்டேன்னு கேக்குறா. இங்க பாரு, நான் உன் கூட பேசுறது உங்க அப்பா அம்மாக்கு பிடிக்கல, நான் அப்படி உன் கூட பேசினா எங்க அப்பா அம்மா போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்துருவேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கிற தானுவும் ரொம்ப வருத்தப்படுறா. நம்ம போதி வீட்டுல இருக்கிறப்ப டிவியில ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் கல்யாணம் ஆகுது. அந்த பையன் இந்த பொண்ணோட நெத்தியில குங்குமம் வைக்கிறான். நம்ம ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்றான். இதெல்லாம் பாக்குற நம்ம போதிக்கு ஒரு ஐடியா வருது. வீட்டுல இருக்கிற குங்குமத்தை ஒரு பேப்பர்ல போட்டு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறான். நம்ம தானுவை கூப்பிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவளை கூப்பிட்டு அவளோட முகத்துல இந்த குங்குமத்தை வச்சு விட்டுறான். இதுக்கு மேல நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது, நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கலாம்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஸ்பை வேலை பாக்குறவனும் வேகமா போய் டீச்சர் கிட்ட போட்டு விட்டுறான். அந்த டீச்சரும் வந்து இந்த பொண்ணை பார்த்தா இந்த பொண்ணோட மூஞ்சி முழுக்க குங்குமத்தை அப்பி வச்சிருக்கான். இதுக்கு மேல எங்க ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்றான். அந்த ஸ்கூல் பிரின்சிபலும் நம்ம போதியை கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிருச்சு, எங்களை யாராலையுமே பிரிக்க முடியாது, நாங்க ரெண்டு பேருமே ஒரே கிளாஸ்ல தான் இருப்போம்னு சொல்றான். இதெல்லாம் உனக்கு யாரா சொன்னான்னு கேக்குறப்ப எங்க வீட்டு டிவில பார்த்தேன், ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் இப்படிதான் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்றான். சரிடா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உனக்கு நிறைய பொறுப்புனா இருக்கணுமே, அந்த பொண்ணை நீ தான் பாத்துக்கணும், அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்னா நீ தான் வாங்கி தரணும், அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலைக்கு போய் சொந்த வீடுனா வாங்கணும்னு சொல்றப்ப நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற அளவுக்கு நான் என்ன வளரலையேன்னு சொல்றான். அப்ப நீ இன்னும் கல்யாணம் பண்ற அளவுக்கும் நீ இன்னும் வளரலன்னு மேமும் சொல்றாங்க. ரொம்ப ரகசியமா இந்த மேம் கிட்ட வந்து இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடலாம், இந்த விஷயம் நம்ம 3 பேருக்குள்ள மட்டும் தெரியணும், வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி கிளம்பிடுறான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 4ன்னு போட்டு போங்க.